நீங்க ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தீங்கன்னா யூடியூப்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி லைஃப் டைம் உங்க பிசினஸுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 90% தமிழ் எம்எஸ்எம்இஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்டென்ட் போடுறாங்க, ஆனா லீட்ஸ் வர்றது இல்லைங்க. ஏன் அப்படின்னா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ மிஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க யூடியூபை யூஸ் பண்றீங்களா இல்ல யூடியூப் உங்களை யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மணி நேரம் நாம வீடியோஸ் பார்க்கறது தப்பு இல்லைங்க. அந்த 1 மணி நேரத்துல நம்மளோட வீடியோஸ் வருதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோல நாம ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எப்படி யூடியூப்ல இருந்து கன்சிஸ்டன்டா உங்க பிசினஸுக்கு லீட்ஸ், குவாலிஃபைட் லீட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னு. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்கு போயிடலாம். என்னோட ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். எந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் போட்டால் நம்மளோட பிஸ்னஸுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும். 2வது, எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல் நம்ம இங்கே பில்டு பண்ணணும். 3வது, எப்படி நம்மளோட வியூவர்ஸை கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்குரிய விஷயம் தான் இந்த வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக இது தியரி இல்லைங்க, ப்ரூவன் ப்ராக்டிக்கல் சிஸ்டம். முதல் விஷயம், இது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு உண்மை தெரிய மாட்டேங்குது. எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் யூடியூபை யூஸ் பண்றாங்க, ஆனா அதோட கோல் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும், நிறைய லைக்ஸ் கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஆனா அது ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு யூஸா அப்படின்னா அது கண்டிப்பா யூஸ் இல்லைங்க. நம்மளுக்கு தேவை லீட்ஸ். ஒரு பிஸ்னஸா நம்மளுக்கு தேவை லீட்ஸ், என்கொயரிஸ் வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வியூஸ், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற வேலை. ஆனால் நம்ம அதையும் தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனராக நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப்ல பண்ணணும். அது சிம்பிளா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக். இதை மட்டும் உங்களோட நோக்கத்தை வேற மாதிரி பாருங்க. ஸோ ஒரு 10,000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஹாப்பியா இருக்காதீங்க. அதிலிருந்து ஏதாவது என்கொயரிஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் நாம முக்கியமா பார்க்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிறது ஒரு லீட் மெஷினுங்க. தயவு செஞ்சு இது ஒரு கான்டென்ட் பிளாட்ஃபார்மா பார்க்காதீங்க. இது ஒரு சர்ச் இன்ஜின். கூகுளுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச் இன்ஜின் என்ன அப்படின்னா அது யூடியூப் தான். அதனால தான் கூகுள் யூடியூபை வாங்கினாங்க. இப்போ கஸ்டமர் எதுக்கு வராங்க கூகுளுக்கும் யூடியூபுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி மனசுல ஒரு கேள்வி இருக்கு, அதை போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? டாப் 10 MBA இன்ஸ்டிடியூட்ஸ் இன் கோயம்புத்தூர், டாப் 7 மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் சென்னை, பெஸ்ட் ஜிம் எக்யூப்மெண்ட் அவைலபிள் இன் சென்னை, ஃபுட் பெயின் சொல்யூஷன், இல்லைன்னா ஒரு கிளினிக் நியர் மீ, ஹவு டு கெட் கஸ்டமர்ஸ், ஹவு டு கெட் லீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை தான் கூகுள் கிட்டையும் யூடியூப் கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுது கூகுளும் யூடியூபும்? அதை ஃபுல்ஃபில் பண்ணி தருது. அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது கஸ்டமர் கிட்ட, அதை டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுதான் டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையை பூர்த்தி பண்ற இடம். ஸோ அப்போ மக்கள் ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா இதுதான் குவாலிஃபைடு லீட்ஸுங்க. அங்கே தான் நம்மளோட பிராண்ட் முன்னாடி வரணும். அதுக்கு தான் நாம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக மக்கள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நாம முன்னுக்கு இருக்கணும், ஃபர்ஸ்டா நம்ம வரணும், இல்லை நம்ம வீடியோ வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு தான் இந்த கூகுள் அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலத்தில் எல்லாருமே வீடியோஸ் தான் ரொம்ப பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால நாம யூடியூப் வீடியோஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதெல்லாம் மெட்டா இல்லைங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கெல்லாம் மக்கள் எதுக்காக வராங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அங்கே நம்ம டிமாண்டை ஜென்ரேட் பண்ணலாம், அங்கே தேவையை உருவாக்கலாம். ஆனால் தேவையை பூர்த்தி பண்ணுற இடம் எதுனா கூகுளும் யூடியூப் தான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால தான் நம்ம யூடியூபை ஒரு லீட் மெஷினா நம்ம பார்க்குறோம். அங்கே மட்டும் நீங்கள் பிளேஸ் ஆயிட்டீங்க, உங்கள் வீடியோ வந்துருச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹவு டு மேக் இட்லி அப்படின்னா உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் வரணும். வந்துருச்சு, கஸ்டமருக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். இதுதான் 2வது முக்கியமான விஷயம். 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம், தி 3 கான்டென்ட் சிஸ்டம். அதாவது இந்த மாதிரியான 3 வகையான கான்டென்ட் இருந்தா மட்டும்தான்
யூடியூப்ல நம்மளுக்கு லீட்ஸ் கிடைக்கும். ஸோ முதல் விஷயம் எந்த மாதிரியான கான்டென்ட் இருக்கணும் அப்படின்னம்னா அட்டென்ஷன் கான்டென்ட். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒய் யுவர் பிஸ்னஸ் கெட்ஸ் 0 லீட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் நான் என்ன அட்டென்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் எப்படி உங்களுக்கு வந்து லைஃப் டைமில் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் அட்டென்ஷன் கான்டென்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் கான்டென்ட். ட்ரஸ்ட் கான்டென்ட் என்னன்னா, நம்ம வந்து அட்டென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அந்த ஃபார்மேட் எப்படி இருந்தால் உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற சொல்யூஷனை கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஹவு டு ஜென்ரேட் லீட்ஸ் வித்தவுட் ஆட்ஸ். அதாவது ஆட்ஸுக்கெல்லாம் நீங்கள் காசு செலவு பண்ணாமல் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு செய்கிறதுனால எப்படி ஒரு குவாலிஃபைடான லீட்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். தட் இஸ் கால்டு ட்ரஸ்ட் கண்டென்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கண்டென்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர், உங்களோட ப்ரொமோஷன்ஸ். ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். உதாரணத்துக்கு புக் ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் கொடுக்க போகிறேன். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் நான் ஒரு கன்வர்ஷன் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டிக்கு உள்ளே வாங்க, நீங்கள் வாரம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது அப்படிங்கிறது என்னங்கிறது நான் கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மூணுமே இருக்கணும். அட்டென்ஷன் கான்டென்ட், ட்ரஸ்ட் கான்டென்ட் அண்ட் கன்வர்ஷன் கான்டென்ட். இது ஏன் வந்து இவ்வளவு முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து கண்டென்ட் போடுறாங்க. ஆனால் எல்லாம் வெறும் 100% அட்டென்ஷன் கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்குது. அது வெறும் வியூஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ட்ரஸ்டட் கண்டென்ட், ஓகே, அதே மாதிரி கன்வர்ஷன் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வியூஸ், உங்களோட வீடியோஸ்லேருந்து லீட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் ஃபனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம மார்க்கெட்டிங் ஃபனல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அட்டென்ஷன், ட்ரஸ்ட் அண்ட் தென் கன்வர்ஷன், அதே மாதிரி லீட் ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஃபனல் வேணும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான ஃபனல் மட்டும் நான் இதில் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, யூடியூப் வீடியோ நம்ம போடுறோம், அதுலேருந்து என்ன ஆகும், கமெண்ட் அதுக்கு வருவாங்க மக்கள், பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லைன்னா நாமளே சொல்லுவோம் ஏதாவது லீட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இப்படி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புறேன், அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளான ஃபனல் என்ன அப்படின்னா யூடியூப் வீடியோ, கமெண்ட்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம டைரக்டாக காலுக்கு அப்புறம் அவங்கள கஸ்டமராக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் பேச உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா கமெண்ட்னு பண்ணுங்க, கமெண்ட்ஸில் போய் லீட்ஸ்னு பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறேன். ஸோ தட் அங்கேருந்து வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சில ஒரு பர்டிகுலர் வீடியோ மாதிரி அவங்களுக்கே வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு அங்கேருந்து கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க சேல். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ரேண்டமாக கண்டென்ட் போடுறதுக்கு பேர் மார்க்கெட்டிங் கிடையாது, சிஸ்டமை பில்டு பண்ணுறதுக்கு தான் இந்த மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் லீட் ஜென்ரேஷன் ஃபனல். நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப் வீடியோ போடுறீங்க, அங்கிருந்து மக்களை கமெண்ட்னு நீங்கள் பண்ண சொல்கிறீங்க. அந்த கமெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். அங்கேருந்து செப்பரேட்டாக அவருக்கு ஒரு கால் பண்ணி, சார் தேங்க்யூ சார், ரொம்ப இருக்குது சார், உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தரோம், சொல்யூஷன் தரோம்னு சொல்லி அங்கிருந்து நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணணும். அஞ்சாவது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், தி பவர் ஆஃப் பர்சனல் பிராண்ட். ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் பர்சனல் பிராண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் இனி போகும் காலத்தில். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, பீப்புளெல்லாம் வந்து வெறும் லோகோஸ் மட்டுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. தே வாண்ட் டு see the face. நீங்கள் யார், இந்த ஒரு விஷயம் அப்படின்னா இவரை விட்டா வேற யாருமே இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் கேமரா முன்னாடி வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அப்போ தான் ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். ஸோ அங்கிருந்து தான் உங்களோட லீட்ஸ் வந்து உங்களுக்கு பிஸ்னஸுக்கு வரவே ஆரம்பிக்கும். ஸோ லோகோஸ் மட்டும் போடாதீங்க, கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து கண்டிப்பாக காட்டணும். ஏன்னா இது காமிச்சா தான் இல்லைப்பா இதுக்குன்னு ஒருத்தர் ஓனர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாவது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமேசான் அப்படின்னா ஜெஃப் பீசாஸ், அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபேஸ்புக் மெட்டா அப்படின்னா மார்க் ஜுக்கர்பர்க், இல்லை நம்ம தைரோ கேர் அப்படின்னு சொன்னோம்னா டாக்டர் வேலுமணி சார். ஸோ இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. கூகுள்னா சுந்தர் பிச்சை. ஸோ இந்த காலகட்டத்தில் பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப பண்ணணும். ஸோ இந்த காலத்தில், அதுவும் இப்போ இந்த ஏஐ காலத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி என்னங்கிறது நீங்கள் தாராளமாக என்னோட கம்யூனிட்டியில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லித்தரேன் எப்படி என்னங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட இப்போ இட்ஸ் அன் ஏஐ வீடியோ தான். ஸோ நான் வந்து
பர்சனலாக கேமரா முன்னாடி எல்லாம் கிடையாதுங்க. ஸோ ஆனால் என்ன பின்னாடி வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது என்னோட ஃபோட்டோவை வச்சு டிஃபால்ட்டாக எடுத்து பண்ணுது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய கண்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பர்சனல் பிராண்டிங்கை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய உண்மை. அதாவது என்னன்னா, யூடியூப்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வீடியோஸ் போடுறவங்க கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க. சரியான மெசேஜ் போடுறவங்க தான் வின் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணும் ஜெயிக்கணும் அப்படின்னா. இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பட் அதை விட முக்கியம் கிளாரிட்டி, தெளிவு இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோம் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் வின் பண்ண முடியுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம டோட்டலாக 6 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு சின்ன ரீகேப் என்ன அப்படின்னா, அந்த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். தயவு செஞ்சு யூடியூப்பை ஒரு லீட் ஜென்ரேஷனாக பாருங்கள். அது ஏன் நம்ம லீட் ஜென்ரேஷன் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம 2வது பாயிண்ட்டாக பார்த்தோம். அதே மாதிரி அதான் அந்த டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். மக்கள் ஆல்ரெடி மனசில் கேள்வி இருக்குது, அதைத்தான் வந்து கூகுள் கிட்டையும் யூடியூப் கிட்டையும் கேட்குறாங்க. அதனால இட்ஸ் அ லீட் மிஷின், இட்ஸ் அ குவாலிஃபைடு லீட் மிஷின். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 கான்டென்ட் சிஸ்டம், அட்டென்ஷன் கான்டென்ட், ட்ரஸ்ட் கண்டென்ட், அதே மாதிரி கன்வர்ஷன் கான்டென்ட், அதுவும் நாம் பார்த்தோம். 4வது லீட் ஜென்ரேஷன் ஃபனல் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு சிஸ்டத்தை உள்ள உருவாக்குறது, யூடியூப் வீடியோலிருந்து கமெண்ட்லேருந்து வாட்ஸ்அப் குரூப், அங்கேருந்து பர்சனல் கால், அங்கேருந்து கஸ்டமராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. 5வது பர்சனல் பிராண்டிங். எஸ், கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ், நம்மளோட மூஞ்சி காமிச்சு தான் ஆகணும். 6வது ஃபைனலாக நான் சொன்னது, கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை விட கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி, என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, மெயினாக நீங்கள் தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6 மணிக்கு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒரு டூல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஏஐ டூலாக இருக்கலாம், இல்லை ஒரு கான்செப்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா வாரம் நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக லேர்னிங் இஸ் வெரி ஃபஸ்ட் ஃபார் எனி பிஸ்னஸ் ஓனர்ஸ். 2வது, யூ ஆல்சோ கேன் நெட்வொர்க். இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் அங்கே ஆண்டர்ப்ரனர்ஸ் வர போகிறாங்க. ஓகே, நம்ம கொஞ்சமாக நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ கொஞ்சம் பேர் இருக்காங்க, இனி போக அப்படி நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் அங்கே கேட்கலாம். ஸோ தட் மற்றவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வாழணும். தனிமரம் என்றைக்கும் தோப்பாகாது. ஸோ அதனால் குரூப்பாக ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வளர போகிறோம். ஸோ கம் ஹியர், லேர்ன், அதே மாதிரி நெட்வொர்க் பண்ணுங்க, நல்லா அதே மாதிரி க்ரோ ஆகலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேனுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உள்ள ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே ஆல் கேன் கம் அண்ட் ஜாயின் அவர் கம்யூனிட்டி. நம்ம எல்லாரும் ஒட்டுக்க நாம் கண்டிப்பாக வளர முடியும். ஸோ நன்றிகள், தேங்க்யூ.